குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் காட்விக் விமான நிலையத்திற்கு 242 பேருடன் கிளம்பிய ஏர் இந்தியா போயிங் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் விழுந்து வெடித்து சிதறிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. விமானம் விழுந்து நொறுங்கிய நேரடி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அதிர்ச்சி சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? நூற்றுக்கும் மேற்பட்டோரை பலிவாங்கிய விமான விபத்தில் நேரடி காட்சிதான் இவை. புறப்பட்ட சிறிது நேரத்தில் நிகழ்ந்த இந்த கோர விபத்துக்கு காரணம் என்ன? முதல்கட்ட ஆய்வுக்கு பின் அதிகாரிகள் கூறும் தகவல் என்ன? குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானம் புறப்படுவதற்கு தயாராக இருந்தது. இந்த விமானம் அகமதாபாத்திலிருந்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள காட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட இருந்தது. விமானத்தில் 230 பயணிகள், 10 கேபின் பணியாளர்கள் மற்றும் 2 விமானிகள் என 242 பேர் மொத்தமாக இருந்தனர். விமானம் மதியம் 1:38 மணியளவில் விமான நிலைய ஓடுதளத்திலிருந்து கிளம்பியது. விமான கேப்டன் சுமித் சபர்வால் தலைமையில் முதலதிகாரி கிளைவ் குந்தர் முன்னிலையில் விமானம் சீராக ரன்வேயில் இயங்கியது. வழக்கம் போல் எவ்வித இடையூறுமின்றி டேக் ஆஃப் ஆன விமானம் புறப்பட்ட 5வது நிமிடத்தில் தடுமாறத் தொடங்கியது. சுமார் 825வது அடியை எட்டிய போது விமானம் அதற்கு மேல் செல்ல முடியாமல் திணறியது. ஆபத்தை உணர்ந்த கேப்டன் சுமித் சபர்வால் உடனடியாக ஆபத்து காலத்தில் விடுக்கப்படும் மேடே சமீட்சையை விமான கட்டுப்பாட்டு அறைக்கு 3 முறை அறிவித்தார். ஆனால் அதற்குள் விமானம் தனது கட்டுப்பாட்டை இழந்து தரையிறங்கத் தொடங்கியது. விமான நிலையத்திலிருந்து சற்று தூரத்தில் உள்ள மேகனி நகர் பகுதியில் விமானம் விழுந்து சம்பவ இடத்திலேயே வெடித்து சிதறியது. விண்ணை நோக்கி தீப்பிழம்புகள் எழுந்த நிலையில் அடர்த்தியான கரும்புகை அப்பகுதியில் முழுவதும் பரவியது. சம்பவம் நிகழ்ந்த சிறிது நேரத்திற்குள் சுமார் 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அப்பகுதிக்கு விரைந்தன. அப்பகுதி மக்களும் உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். பலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டாலும் ஒரு சிலர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அந்த விமானத்தில் 169 இந்தியர்கள், 53 பிரிட்டிஷார், 7 போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்தவர்கள் மற்றும் ஒரு கனடாவைச் சேர்ந்தவர் என 242 பேர் பயணித்ததாக தகவல்கள் வெளியாக உள்ளது. விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்றாலும் விமானத்தில் நிரப்பப்பட்ட அளவுக்கு அதிகமான எரிபொருள் காரணமாக இருக்கலாம் என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 186 அடி நீளம் கொண்ட இந்த விமானம் சுமார் 13,500 கிலோமீட்டர் தூரம் நிற்காமல் பறக்கக்கூடிய திறன் பெற்றது. மணிக்கு 945 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த பயணிகள் விமானம் சுமார் 227 டன் எடை கொண்டது. இத்தனை அதிக எடை கொண்ட இந்த விமானம் இடையில் எங்கும் நிற்காமல் பயணிக்க சுமார் 1,20,000 லிட்டர் வரை எரிபொருள் நிரப்பப்படும். இதன் எடை மட்டுமே சுமார் 1,00,000 கிலோகிராம் இருக்கும் என கூறப்படுகிறது. தேவைக்கு அதிகமான எடையை விமானத்தின் விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விமானம் விழுந்த வேகத்தில் அத்தனை எரிபொருளும் சேர்ந்து அதன் பெரு வெடிப்புக்கு காரணமாக அமைந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. விமானத்தில் உள்ள கருப்பு பெட்டியை மீட்டு ஆய்வு செய்தபின் விபத்துக்கான காரணம் என்ன என்பது விரைவில் தெரியவரும் என கூறப்படுகிறது.